ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவாய்ட் விசிட்டர்ஸ் ஓவர்லோட். பாப்பா பிறந்த உடனே எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதிகம் க்ரௌட் பாப்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தும். அதனால் விசிட்டர்ஸை லிமிட் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்ட், அவாய்ட் ஓவர் ட்ரெஸ்ஸிங் ஆர் அண்டர் ட்ரெஸ்ஸிங். சில சமயம் பாப்பாவை அதிகமாக துணி போட்டு விடுவோம், சில சமயம் குறைவாக போட்டு விடுவோம். இரண்டுமே பண்ணக்கூடாது. ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணி விடணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், அவாய்ட் கவுஸ் மில்க் அண்ட் ஹனி. 6 months கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பாப்பாவுக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும். கவுஸ் மில்க், ஹனி, கீ எல்லாமே அவாய்ட் பண்ணணும். அது பாப்பாவுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் உண்டாக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், அவாய்ட் ஷேக்கிங். பாப்பா அழுதா உடனே கையில் தூக்கி ஷேக் பண்ணுவோம். அது பிரெயினுக்கு பாதிப்பு தரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணி ஜென்டிலாக தட்டி பாசமாக பேசுங்க. அதுவே அவங்களுக்கு போதும். ஃபிஃப்த்து பாயிண்ட், அவாய்ட் கம்பேரிஷன்ஸ். அந்த பாப்பா இப்போவே திரும்புது, அந்த பாப்பா இப்போவே நடக்குது, அந்த பாப்பா இப்போவே பேசுது, இந்த மாதிரிலாம் குழந்தைங்கள கம்பேர் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ எப்போவுமே குழந்தைங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த்து பாயிண்ட், அவாய்ட் ஓவர் யூஸ் ஆஃப் கேஜெட்ஸ். பாப்பா அழுதா மொபைல், டிவி, டேப் இதெல்லாம் காட்டி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். அது அவங்க லேட்டராக வளரும்போது அதுக்கே அடிக்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.